இப்போ வந்து மலச்சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? மலமே சரியாக போக மாட்டேங்குது, 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போகுது, சரியாகவே போக மாட்டேங்குது, செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுல்ல. அப்போது மகிழ்ச்சியாக இல்லைன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வந்தால் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து மகிழ்ச்சியாக இல்லைன்னா அவருக்கு மலச்சிக்கல் வந்துடும். மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா அந்த மகிழ்ச்சியற்ற அந்த நிலை இருக்குல்ல, அது வந்து அப்படியே நிரந்தரமாயிடும். அதனால் வந்து மலச்சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, பொடியை சாப்பிட்றதோ மருந்து சாப்பிட்றதோ இதெல்லாம் விட உணவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, இது எல்லாம் கடந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிகளை தேடணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்ன வழிகளில் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், ஒரு பிடித்த வாழ்க்கை, பிடித்த தொழிலை செய்யணும், பிடித்தவங்களோட வாழணும், பிடிக்காதவங்களோட வாழ்கிறது, பிடிக்காத தொழிலை செய்கிறது, பிடிக்காத ஊரில் வசிப்பது, பிடிக்காத ஒரு வீட்டில் வசிப்பது. இப்போ வந்து உங்களுடைய ஹவுஸ் ஓனர் தொல்லையாக இருக்குது, டார்ச்சராக இருக்குது, சவுண்டு கேட்குது, லைட்டு போடுது, ஏன் சொந்தக்காரங்களாம் வர இப்படி டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அல்லது ரொம்ப நெருக்கடியான இடத்துல இருக்கீங்க, தண்ணி சரியாக வரமாட்டேங்குது, காற்றோட்டம் சரியில்லை, இப்படி பிடிக்காத வாழ்க்கை இருக்குல்ல, பிடிக்காத வீடு, இது பிடிக்காத இருப்பிடம். அதுபோல் நீங்கள் உங்களுக்கு அப்படி இருந்தால் உங்களுக்கு மலச்சிக்கல் வரும். அதாவது இடையூறு இருக்கக்கூடாது, உங்கள் உடம்புக்கும் சரி உங்கள் வாழ்க்கைக்கும் சரி இடையூறு இருக்கக்கூடாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏதாவது இடையூறு இருந்தால் உங்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஊரில் வசிக்கிறீங்க, பிடிக்காத ஊருங்கிறது சென்னை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ சென்னையில் வசித்தா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரும். அங்கே ஒரு நிம்மதியாகவே இல்லை, திருப்தியாகவே இல்லை. நீங்கள் சின்ன வயசில் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருப்பீங்க, படிக்கிறதுக்காகவோ வேலை செய்கிறதுக்காகவோ சென்னையில் போயிருப்பீங்க, சென்னை உங்களுக்கு பிடிக்கல. அல்லது ஒரு நகரத்துக்கு போகிறீங்க, நகர வாழ்க்கை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மெஷின் மாதிரி இருக்குது, இயந்திரத்தனமாக இருக்குது. அப்போ பிடிக்காத அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் வரும். அதுபோல் வந்து பிடிக்காதவர்களை திருமணம் செய்து கொண்டாலும் மலச்சிக்கல். எப்போ பார்த்தாலும் மனசில் எதிர்மறையான சிந்தனையாகவே இருக்கும். பிடிக்காதவங்களை திருமணம் பண்ணும்போது எதிர்மறையான சிந்தனைகள், சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் வரும். அதனால் மலச்சிக்கல் வரணும்னா நிறைய விஷயத்த மாற்றணும். சும்மா வெறுமனே மருந்து சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் நினைக்கவே அப்படி. அதனால் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் ஒருத்தர்கிட்ட மலச்சிக்கலே இல்லையா அவர் மகிழ்ச்சியாக இருக்காருன்னு அர்த்தம். அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னுவார். எனக்கெல்லாம் மலச்சிக்கல் நல்லா 2 வேளை போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகிழ்ச்சியாக சொல்லுவார். பாருங்கள், அவருடைய மகிழ்ச்சிக்கு அதான் காரணம். இல்லை எனக்கு மலமே வரமாட்டேங்குது அப்படின்னா உடம்பு ஹீட் ஆகிடும், உடம்பு வேலை செய்யாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். அதான் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், உடம்பு ஹீட் ஆகிடும், சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒரு வேலை செய்ய முடியாது, தயக்கம், ஒரு 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 வேலையை செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும், அப்புறம் கூச்சமாக இருக்கும். அப்புறம் வந்து பொதுவான இடங்களுக்கு போகும்போது எங்கே வந்து குசு வந்துருமோன்னு கூட பயப்படுவாங்க. மலம் உள்ளே தேங்கி இருக்கும்போது அப்போ வந்து அபான வாயு, அதாவது குசு வரும், அப்போ நாற்றம் அடிக்கும், இப்படி பல பிரச்சனைகள் வரும், வாய் நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அப்போ அவங்களால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. மலச்சிக்கல் இல்லைன்னா அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் என்பது வரவே வராது. அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீங்கள் வந்து மகிழ்ச்சின்னா என்ன, அப்படி சும்மா ஜாலியாக யாருக்கும் உண்மையாக இல்லாமல் பெண்களுக்கு அப்படி நிறைய பெண்களை உஷார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, நிறைய பசங்களை வந்து வளைச்சி போடணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை தான். அது பாதுகாப்பு இல்லை. அதில் மகிழ்ச்சிங்கிறது எப்போ வரும், பாதுகாப்பு இருக்கணும் அதில் உங்கள் வாழ்க்கையில். இப்போ நீங்கள் நிறைய பொண்ணுங்களை உஷார் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? உங்களுக்கு வந்து உங்களை பற்றி எல்லாரும் முத்திரை குத்திடுவாங்க, இவர் வந்து மோசமான ஆள் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும். நீங்கள் இன்னொருத்தரோடைய மனைவியிட்ட போய் நீங்கள் ஏதாவது தவறான உடலுறவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஒரு பாதுகாப்பின்மை வரும். அல்லது உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக இல்லாத போது நீங்கள் வேறு எந்த தவறான உறவுக்கும் போனீங்கன்னா அப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு, பாதுகாப்பின்மை ஏற்படும். அது வந்து மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைக்கு வழி. அதனால் ஒழுக்கம் என்பது, கட்டுப்பாடு என்பது உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பானதாக மாற்றுகிறது. அப்போ வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுபோல் உணவுலேயும் பாதுகாப்பு. எப்படி உறவுகளில் வந்து இந்த பாலியல் உறவுகளில் எப்படி தகாத உறவுகளோடு தவறான உடல் உறவு மோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படும். நோய் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பின்மை, ஏன்னா அது ஒரு பாதுகாப்பான ஏரியாவே கிடையாது நீங்கள் தவறான உடல் உறவு எல்லாமே. அப்போ உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, உடம்பே ஒழுங்காக வேலை செய்ய, சோம்பேறித்தனம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் எதுவும் மலச்சிக்கல் எதுவுமே ஏற்படாது. அதனால் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும். அதுக்கு வந்து ஒழுக்கமான வாழ்க்கை என்பது அதுபோல் உணவுலேயும் பாதுகாப்பு. நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அப்போவும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக மாறிடும். உணவில் கட்டுப்பாடு இருக்கணும், உணவில் ஒழுக்கம் இருக்கணும்.
அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது கட்டுப்பாடு, ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உறவுகளில் கட்டுப்பாடு, பண விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கணும். மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தினா எல்லோரும் மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறது பெரிய திறமைன்னு நினச்சிட்டு நம்புறவங்கள ஏமாத்துறதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய நடக்குது, தொழிலில் நடக்குது. அதெல்லாம் என்றைக்கும் எப்போ ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா கடன் வாங்கிட்டு ஏமாந்து போனவங்க பழி உணர்ச்சாலையும் அவமானத்தாலையும் நம்மளை ஏமாத்தினவங்கள விடக்கூடாது, உயிரோட விடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் அது மிகப்பெரிய ஆபத்து. அது அப்படி ஏமாத்துறவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அவங்க வாழ்கிறாங்க, அவங்க தனது வாழ்க்கையை நகர்த்துறாங்க. அப்போ அவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா வகையிலுமே நீங்கள் ஒரு பாதுகாப்பாக, கட்டுப்பாடாக, ஒழுக்கமாக, நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மலச்சிக்கலிலிருந்து விடுபட முடியும். ஒழுக்கம், கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வகையிலுமே, உறவுகள்லையும் சரி, பாலியல் உறவுகளையும் சரி, பண விஷயத்துலேயும் சரி, அப்புறம் உணவுலேயும் சரி, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும், கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் என்பது இல்லாமல் போகும்.